பல்பு, அப்புறம் வந்து உடைஞ்சு போன பழைய சார்ஜர், அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். அந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்து அப்படின்னா அதை வந்து தூக்கி தூர போட்டுறாங்க. பயனுள்ள சூப்பரான ஒரு இதை வந்து மாத்திரலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய பல்புல வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து நம்ம வந்து செய்ய போறோம். இந்த மாதிரி பல்பு ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பல்பு ஸ்பீக்கர் வந்து எப்படி பாடுது பாருங்க. நெருங்கும் போது தரப்படாமல் மறந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். வாங்க இந்த பல்பு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எப்படி வந்து செய்யலான்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தேவையானது இந்த போர்டு தான். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கூட்டம். போர்டை வந்து தனியா எடுத்துருங்க. இந்த பல்புல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் இருக்கும். அதை வந்து லாங் இருத்தி அப்படி எடுத்தீங்கன்னா இது தனியா வந்து வந்துடும். இதுல வந்து ஸ்க்ரூ இருக்கும், ஸ்க்ரூ வச்சிருப்பாங்க, ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அரக்கோணம் வழித்தடத்தில் மீண்டும் ரயில் சேவை சீராக இன்னும் 4 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து உள்ள போகும். இப்போ நம்ம இதோட இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா சில வந்து ரொம்ப டைட்டா வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து லைட்டா இதை நம்பி எடுத்துருங்க. இந்த ஒயர் பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா இந்த ஒயர்ல வந்து நம்ம கட் பண்ணிடலாம். விவரங்கள் நினைக்கிறார் செய்தியாளர் பிரபு விவரங்கள். வணக்கம். சென்னை மணலி பகுதியில் உள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு சொந்தமான இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த ஒயர் இருக்கு. இந்த ஒயர் இருக்கட்டு இதுல பாத்தீங்கன்னா சப்ளை சார்ஜர் போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா இன்புட் ஒரு பக்கமா அவுட்புட் இருக்கும். இதோட இன்புட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஃபுல் சப்ளை 230 வோல்ட் ஏசி சப்ளை வரும். இதோட அவுட்புட்ல பாத்தீங்கன்னா 5 வோல்ட் அவுட்புட் வரும். இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இந்த ஒயர் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த போர்டில் வர இன்புட் லைனை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக இந்த பல்ப்ல இருந்து வரக்கூடிய ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். 15 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு இந்த தீ அணைக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவாரூர் நலத்துறை அமைச்சர் ஆவடிநாதர் நேரில் பார்வையிட்டு விபத்து நடைபெற்ற பகுதி அருகே இருந்த குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக அப்புறப்படுத்தி அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை. இப்போ நம்ம இந்த 2 லைன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்பீக்கர் செய்யறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த 2 குட்டி போர்டு வந்து வாங்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் மாடுவல், இது வந்து ப்ளூடூத் மாடுவல். இது ரெண்டும் சேர்த்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில இருக்கும். கடையில வாங்குனீங்கன்னா 100 ரூபா அந்த மாதிரி வரும். இது ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா 120 150 அந்த மாதிரி நிறைய ரேட்ல வந்து சேல் பண்றாங்க. இந்த ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா பழைய ஏதாவது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் இருந்தா அதுல குட்டி ஸ்பீக்கர் இருக்கும். அதை வந்து எல்லாத்தையும் கலத்தி எடுத்துக்கலாம். நான் ஒரு குட்டி பொம்மையில இருந்தா இது கலத்தி எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அளவு வந்து 4 ஓம் 3 வாட்ஸ் ஸ்பீக்கர் இது. இப்போ நம்ம இந்த 3ஐயும் வச்சு இந்த பல்பை வந்து ஸ்பீக்கரா மாத்திடலாம். இந்த போர்டு பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி தான். இதுல பாத்தீங்கன்னா 3 5 பின் இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா 5 பின் இருக்கும். இது வரிசையா அப்படியே 5மே இதுல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணி பாக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 5 குட்டி ஒயர் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து வரிசையா வந்து இதுல வந்து ஒட்டிடலாம், சோல்டரிங் பண்ணிடலாம். பாக்குறதுக்கு இந்த மாதிரி வரிசையா வர மாதிரி ஒட்டிடுங்க. இதுல 5 பின்னும் இந்த 5 பின்னும் அப்படியே வரிசையா ஒட்டிக்கிட்டேன். 5 வோல்ட் பிளஸ் மைனஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த சார்ஜர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு முனைய இந்த பல்புலயும் இன்னொரு முனை பாத்தீங்கன்னா இங்க இருக்குது. இதை இப்ப நம்ம கட் பண்ணி இதை வந்து இதுல வந்து ஒட்டிடலாம். இப்ப நம்ம இந்த செட்டப்ல வந்து 5 வோல்ட் பிளஸ் மைனஸ்ல வந்து பிளஸ்ல வந்து இந்த ரெட் கலரையும் மைனஸ்ல இருந்து இந்த ஒயிட் கலரையும் அணைச்சிட போறோம். போன தடவை மகளிர் உரிமை தொகைக்கு போய் பதிவு பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு வந்திருக்கும் உதவியா இருக்கும்ல. ஆமாண்ணே, இப்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விட்டு போன மகளிருக்காக நம்ம தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின்ற புதிய பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுல வந்து எல்ஆர் கிரவுண்ட் இருக்கும். அதை வந்து இங்க இணைச்சிருக்கோம். 5 வோல்ட் இருக்கு. இதையும் பாத்தீங்கன்னா இங்கே 5 வோல்ட் பிளஸ் மைனஸ் வந்து இந்த சார்ஜர்ல உள்ளது அப்படியே டைரக்டா வந்து இணைச்சிருக்கோம். கனெக்ஷன் வந்து அப்படியே பாத்துருங்க. இப்போ இந்த போர்டுல ஆம்பிளிஃபையர் போர்டுல பாத்தீங்கன்னா அவுட்னு இருக்கு. இதுல ஆர் எல் பிளஸ் மைனஸ் எல் பிளஸ் மைனஸ்னு இருக்கு. இப்போ நாம ஒரு இதுல வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து இணைச்சிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்பீக்கர் வந்து பழைய பொருட்கள்ல இருந்து எடுத்துக்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பசர் மோட்னு சொல்லுவாங்க. இந்த பசர் மோட்ல வந்து வச்சிருங்க. இதை வச்சுக்கிட்டு இதோட 2 டெர்மினல்லையும் பாத்தீங்க அப்படின்னா இதோட 2 டெர்மினல்லையும் மல்டிமீட்டர்ல உள்ள லீடை வந்து வச்சு பாருங்க.
இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களின் பிறந்த நாள் விழா. இப்படி ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது இதுல வந்து பஸ்ஸர் சவுண்ட் அடிச்சு அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். பஸ்ஸர் சவுண்ட் வந்து வரலன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ப்ராப்ளம்னு அர்த்தம். பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், அஇஅதிமுக செய்தி தொடர்பு செயலாளர் பாருங்க சவுண்ட் வந்து வருது. அதனால அந்த ஸ்பீக்கர் வந்து நல்ல குவாலிட்டியா இருக்குன்னு அர்த்தம். ப்ராப்ளம் இல்லாம ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கர்ல இந்த குட்டி ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து இதோட பல்போட மூடியில பாத்தீங்க அப்படின்னா 2 வழிகள்ல வைக்கலாம். பாத்தீங்கன்னா இதை உள்ள வச்சு ஒரு மார்க்கர் வச்சு அப்படி சுத்தி கோடு போட்டு இதை வந்து பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி செய்யலாம். இல்ல அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஹோல் வந்து போட்டுட்டு அதுலயும் உள்ள வச்சு இதை வந்து ஒட்டினாலே போதும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த அளவு ரவுண்ட் போட்டுருக்கேன். இந்த ரவுண்ட் விடவும் கொஞ்சம் சின்னதா வந்து இப்போ வந்து கட் பண்ணிடணும். பாத்தீங்கன்னா கோடு வந்து இங்கதான் போட்டுருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் விட்டு வந்து கட் பண்ணிருக்கேன். அப்பதான் இது வந்து ஒட்டை கரெக்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். சின்ன பிளேட் வச்சு மெதுவா வந்து கட் பண்ணாலே போதும், சூப்பரா வந்து கட் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து உள் பக்கமா வந்து வச்சிருங்க. அது இது ஒற்றையா பாத்தீங்கன்னா சிலிக்கான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் வாங்க தேவையில்லை. 5 ரூபாய்க்கு ஃபெவிக்விக் இருக்கும், சின்ன இது இருக்கும், அதுவே போதும். இது ஒட்டுறீங்க பாத்தீங்கன்னா அதை வந்து கரெக்டா உள்ள வச்சு ஒட்டிடுங்க. அங்கங்க ஒரு டிராப் விட்டாலே போதும், இது வந்து சூப்பரா வந்து ஒட்டிடும். இப்ப நம்ம இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய ஒயர் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுல பாத்தீங்கன்னா அவுட் பண்ணி இருக்கும். பாருங்க அவுட்ல வந்து எல்ல வந்து பிளஸ் மைனஸ், ஆர்ல பிளஸ் மைனஸ் இருக்கு. இல்ல ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல வந்து இது வந்து இது பண்ணிருக்கு. ஸ்பீக்கர்ல வந்து பிளஸ்னு போட்டிருக்கோம், அதை வந்து கரெக்டா இந்த பிளஸ்லயும் மைனஸ்லயும் இருக்கும், அதை வந்து மைனஸ்ல நினைச்சிருங்க. இந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இதோட அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல ஸ்பீக்கரும் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி ஏதாவது இருந்துச்சுன்னா எல்இடி வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். அப்படி எல்இடி இல்லைன்னா இதை வந்து பிளாங்கா வந்து விட்டுருங்க. எல்இடி முக்கிய அவசியம்னு கிடையாது. நான் ஒரு சும்மா லைட் அப்படி பிளிங்க் ஆயிட்டு இருக்கணும், அதுக்காக தான் வச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த பல்ப் வந்து அப்படி வந்து ஃபிட்டிங் பண்ணிடலாம். இந்த போர்டெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வச்சு நம்ம வந்து ஒட்டணும். ஒட்டுறதுக்காக உங்கள்கிட்ட சிலிக்கான் இருந்துச்சோம்னா சிலிக்கான் வச்சு ஒட்டிருங்க. சிலிக்கான் இல்லைன்னா இந்த மாதிரி இன்சுலேஷன் டேப் இருந்தாலே போதும், இதை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 3 போர்டும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டச் அப் ஆகாத மாதிரி நான் வந்து இதுக்குள்ள அடங்குற மாதிரி இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிட்டேன். பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டல. டேப்பை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டேன் தனித்தனியா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் பல்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு. குடும்பத்துல ரத்தம் மிச்சம்தா. இப்போ வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். பழைய பல்பை பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பல்பை வந்து மாத்தியாச்சு. இப்போ வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து ஃபியூஸ் போன பல்பு பழைய பல்பு வந்து இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஸ்மார்ட் பல்பை வந்து மாத்திருங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் பல்ப் இது. இப்போ நம்ம அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பல்ப் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மொபைல் வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி எப்படி பாடுது, எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். இதோட ப்ளூடூத் நேம் பாத்தீங்க அப்படின்னா 3.0 BT வருது. இதான் இதோட ப்ளூடூத்தோட நேம். இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் யூடியூப் ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டு போட்டு